சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவருடைய நடிப்பில் அடுத்து வெளியாக போகிற படங்கள் என்னென்ன அதோட தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கிட்டு இருக்காரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷோபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்ற ஒரு முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அமீர் கான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. அண்மையில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஜெய்ப்பூரில் நடத்தினாங்க. அதை தொடர்ந்து இப்போ தமிழ்நாட்டில் ஷூட்டிங் நடைபெற்று வருது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே இந்த படத்தில் டூப் இல்லாமல் நடிக்கிறாராம். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிக்கும்போது தான் அவருக்கு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. ஆனாலும் நான் இந்த படத்தில் கண்டிப்பாக நடிப்பேன், இது என்னோட படம், நான் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் இந்த கூலி படத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதி திரைக்கு கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க. மார்ச் மாதத்தோட இந்த படத்துடைய முழு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு சூப்பர் ஸ்டார் மூவ் ஆக போகிறாரு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அடுத்த படம் தலைவர் 172. இந்த படத்தை நெல்சன் அவர்கள் தான் இயக்க போகிறாரு. சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படம் ஜெயிலர் 2 என்று அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. பொங்கலுக்கு தான் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டு இருந்தாங்க. ஜெயிலர் படம் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட படமாக எடுத்திருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், தமன்னா, சுனில் போன்ற ஒரு முக்கியமான வேடத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பயங்கரமான பிளாக் பஸ்டர் படமாக இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் விட்டுட்டாங்க. மேலும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரில் இருக்கிறது ரஜினியே இல்லை, டூப் போட்டு பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதற்காக மேக்கிங் வீடியோவும் விட்டாங்க. இதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்பட்டு வருது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான சில இந்தி நடிகர்களும் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்களாம். அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாலகிருஷ்ணாவும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தது தலைவர் 173. இந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் எடுக்க போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் சொல்லியிருக்காராம். சூப்பர் ஸ்டாருக்கும் பிடிச்சு போகவே கண்டிப்பாக இந்த படம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களாம். இன்னொரு பக்கம் மணிரத்னம், ஷங்கர் போன்றோர் பேச்சுகள்லாம் அடிபட்டுட்டு வருது. ஒரு பக்கம் KS ரவிக்குமார் தான் எடுக்க போகிறாருன்னு சொல்லப்பட்டு வருது. ஆனால் கார்த்திக் சுப்புராஜ் இப்போ ரெட்ரோ படத்தை எடுத்திருக்காரு. சூர்யாவை வச்சு இந்த படத்தை எடுத்து கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் கொடுப்பேன் என சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து தான் நம்ம ரஜினியோட ஜாயின் பண்ண போகிறாராம். ஏற்கனவே அவர் எடுத்திருந்த பேட்ட படம் ஃபேன்பாய் சம்பவமாக இருந்துச்சு. அதே போல தான் இந்த படமும் இருக்குமா. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட இந்த அடுத்தடுத்த படத்தில் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.